ஒருவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். நீண்ட தூர பயணமாக அது அவருக்கு அமைந்திருந்தது. அந்த நீண்ட தூர பயணத்தினால் பசி, களைப்பு, உண்பதற்கு காய்கறிகள் கிடைக்குமா என சுற்றுமுற்றும் பார்க்கிறார். அப்போது அவருக்கு ஒரு மந்தையை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு மாடு மேய்க்கக்கூடியவர் கண்ணில் படுகிறார். இந்த மாடு மேய்ப்பவரை அணுகி உண்பதற்கு இங்கே ஏதாவது கிடைக்குமா என்று கேட்கிறார். சட்டென அந்த மாடு மேய்க்கக்கூடியவர் முனிவருக்காக பால் கறந்து அருந்த கொடுக்கிறார். பசிதிருந்த முனிவர் தாம் ஒரு வல்லமை பெற்ற முனிவர் என்பதையும் இறைவனிடமிருந்து அவனுக்காக எதையும் பெற்றுத்தர முடியும் என்பதையும் சொல்லுகிறார். பாருப்பா, நான் சாதாரணமானவன் அல்ல. என்ன கேட்கிறாயோ அதை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய திறனை நான் வளர்த்திருக்கிறேன். இதை சொன்ன உடனே அந்த மாடு மேய்க்கக்கூடியவர் ஒரு அலட்சிய சிரிப்போடு, எனக்கு தேவையான எல்லாமே இந்த மாடுகள் மூலம் கிடைக்கின்றன, வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கிறது, தேவை என்று எனக்கு எதுவுமே கிடையாது சிரித்தான். ஏதோ ஒரு விதத்துல பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் முனிவருக்கு இப்போது. எப்பா, ஏதாவது இங்க சாப்பிட கிடைக்குமா என்று கேட்கிற போது சட்டென போய் பால் கறந்து கொண்டு வந்து கொடுத்தானே, இவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் முனிவருக்கு. சரி, உனக்கு உலகிலேயே பிடித்தது எது என்று கேட்டார். அவன் சொன்னான், மந்தையில் இருந்த ஒரு மாட்டை காட்டி, இதுதான் எனக்கு பிடித்தது. இப்ப முனிவர், உன்னிடம் மீண்டும் நான் ஒரு உதவி கேட்கிறேன், செய்வாயா? சொல்லுங்கள், செய்கிறேன். அதோ அங்கு ஒரு குகை தெரிகிறது, அந்த குகையில போய் நீ அமர்ந்து கொள். உனக்கு பிடித்த உன்னுடைய மாட்டை நீ மனதில் நினைத்தபடி நான் அது என்னும் பொருள் கொண்ட வார்த்தையான சோஹம் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிரு. சோஹம் சொல்லிக் கொண்டிரு. அதுவரை உன்னுடைய மந்தையை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். அவனும் சம்மதித்தான். 3 நாட்கள் கழிந்தது. குகை வாயில நின்றபடி முனிவர் அவனை வெளியே வருமாறு அழைத்தார். ஆனால் உள்ளிருந்து ஆளுக்கு பதில் குரல் தான் வந்தது. இத்தனை பெரிய கொம்புகளை வைத்துக் கொண்டு இந்த குறுகிய குகைவாசல் வழியாக என்னால் வெளியே வர முடியாது, தீர்க்கமாக சொன்னான். தியானம் தந்த இன்பத்துல அவன் தன்னையே மறந்து விட்டான். மனதளவில் அவன் மாடாகி போனான். கொம்பை வைத்துக் கொண்டு நான் எப்படி குகையிலிருந்து வெளியே வர முடியும்? கொம்பு இடிக்குமே. தன்னையே மாடாக அவன் மாற்றிக்கொண்டான். சரி, நீ வெளியே வர வேண்டாம், ஆனால் சோஹம் என்பதற்கு பதிலாக சிவோஹம் அப்படி சொல், பிரம்மம் நான், அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இரு என்று முனிவர் சொன்னார். இப்ப முனிவர் சொன்னபடி செய்ததால் சில மணி நேரத்திலேயே மிக உயர்ந்த ஞான நிலையை அந்த மனிதர் அடைந்து விடுகிறார். மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சாதாரண மனிதன் இப்போது உயர்ந்த ஞான நிலையை அடைந்த மனிதனாக மாறிப்போனான். தினமும் கொஞ்ச நேரம் இசை, விளையாட்டு, தியானம் என்கிற பயனுள்ள விஷயங்களில நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் இறுக்கம் நீங்கி மனம் ஆசுவாசப்பட தொடங்கும் என்று சொல்லுவார்கள். அந்த மனதை ஆசுவாசப்பட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் என்று சொன்னால் அது தியானம் தான். அது நம்முடைய மனதுக்குள்ள மிகச் சரியான முறையில போகிற போது நாம் யார், நாம் செய்ய வேண்டியவைகள் என்ன, ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான விஷயங்களை அதை நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. தந்திர யோகம் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். மனம் தான் பழகிய பாதையில செல்வதையே விரும்பும். அதன் போக்கிலேயே விட்டு சரியான தருணத்திலே இறைவன் பக்கம் திசை திருப்புவதைத்தான் தந்திர யோகம் என்று சொல்கிறார்கள். சரியான குருவை வைத்துக் கொண்டு இந்த தந்திர யோகத்திலே நாம் புகுந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் அறிந்து உணர முடியும். அந்த அறிந்து உணர்தல் என்கின்ற ஒரு விஷயம் நம்முடைய வாழ்வில வருகிற போது வாழ்க்கைக்கு வரத்தானே செய்யும் மகிழ்ச்சி.